ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியமுடன் சிநேகிதியின் நலம் நலமறிய ஆவல். பகவத்கீதை அத்தியாயம் 2 பதம் 33. எனவே போரிடுதல் என்னும் இந்த தர்மத்தின் கடமையில் நீ ஈடுபடாவிட்டால் உன்னுடைய கடமையிலிருந்து தவறியதற்கான பாவ விளைவுகளை நிச்சயமாகப் பெறுவதோடு சிறந்த போர்வீரன் என்னும் புகழையும் இழப்பாய். பதம் 34. மக்கள் உன்னை எப்போதும் இகழ்ந்து பேசிக் கொண்டிருப்பர். மதிக்கத்தக்க ஒருவனுக்கு அவமானம் மரணத்தை விட மோசமானது. பதம் 35. உன்னுடைய பெயரிலும் புகழிலும் பெருமதிப்பு கொண்டிருக்கும் மிகச்சிறந்த போர் தலைவர்கள் நீ பயத்தால் போர்க்களத்தை விட்டு விலகிவிட்டதாக எண்ணி உன்னை முக்கியத்துவமற்றவனாக கருதுவர். பதம் 36. அன்பில்லாத வார்த்தைகள் பலவற்றை கூறி உனது எதிரிகள் உனது திறமையை நிந்திப்பர். அதைவிட மிகுந்த துன்பம் தரக்கூடியது வேறு என்ன இருக்க முடியும்? பதம் 37. குந்தியின் மகனை, போர்க்களத்தில் நீ கொல்லப்பட்டால் சொர்க்கத்தை அடையலாம், வெற்றி பெற்றால் இவ்வுலகினை அனுபவிக்கலாம். எனவே உறுதியுடன் எழுந்து போர் புரிவாயாக. பதம் 38. இன்பத் துன்பம், லாப நஷ்டம், வெற்றி தோல்வி இவற்றை கருதாது போருக்காக போர் புரிவாயாக. அவ்வாறு செயலாற்றினால் என்றும் நீ பாவ விளைவுகளை அடைய மாட்டாய். பதம் 39. சாங்கிய தத்துவத்தின் ஆய்வறிவை உனக்கு இதுவரை விளக்கினேன். பலனை எதிர்பாராமல் ஒருவன் செய்யும் யோகத்தை பற்றிய அறிவை இப்போது கேள். பிருதாவின் மகனே, இந்த அறிவோடு செயல்பட்டால் கர்ம பந்தத்திலிருந்து நீயே உன்னை விலக்கிக் கொள்ள முடியும்.